ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. நெய் 50 கிராம், 5 பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. 5 தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 1 கிலோ அரிசியை 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் நெய், எண்ணெய் சேர்த்து 200 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினாவும் சேர்த்து வதக்கி விடுங்க. கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருந்த சிக்கன் பீசஸை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பிரியாணிக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி சிக்கனில் மிக்ஸ் பண்ணதுனால இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ ரைஸ் எதில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் அரிசியை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு இதையும் சேர்த்துருங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான 1 kg சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.